ஹலோ கைஸ், நான் உங்கள் மிஸ்டர் கிடான். இப்போ நான் லாஸ்ட் வீடியோல நான் ஒண்ணு சொல்லியிருப்பேன். அதாவது டாலர் அப்புறம் டீடாலரைசேஷன பத்தி. ஸோ, அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ற மாரி இந்த வீடியோ ஒண்ணு இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஃபேமஸான பிரிக்ஸ் மாநாடு நடந்துச்சுங்கிறது. இந்த பிரிக்ஸ் நெறைய தடவ கேட்டிருப்போம். அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ, இது நெறைய பேர் இன்னொரு சொல்ற ஸ்பெகுலேஷன் என்னன்னா, வெஸ்டர்ன் கிட்ட எப்படி G7 ஒரு அமைப்பு இருக்கோ, அதாவது G7 கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. யுஎஸ், கனடா, அப்புறம் யுகே, இட்டாலி, ஜெர்மனி, பிரான்ஸ், அப்புறம் ஜப்பான். இவங்க 7ம் சேர்ந்தது தான் வந்து G7 கண்ட்ரீஸ். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணது வந்து ஒரு ரொம்ப நாளா இருக்கிறது. அது ஒரு கூட்டமைப்பு. அதில மத்த எந்த கண்ட்ரீஸையும் அவங்க சேர்க்கல. பட் நெறைய கண்ட்ரீஸ் இன்ட்ரஸ்டடா இருக்கு. ஸோ அதுக்கு கவுண்டர் இது பண்றதுக்காக தான் பிரிக்ஸ்ன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. பிஆர்ஐசிஎஸ். ஸோ இந்த 5 லெட்டருக்கு ஏத்த மாரி 5 கண்ட்ரீஸ். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த 5 கண்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு முக்கியம்னா, வேர்ல்ட் 25% ஆஃப் பாப்புலேஷன் ஜிடிபி 25% ஆஃப் எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் இந்த கண்ட்ரீஸ் கிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி 35% ஆஃப் வேர்ல்ட் பாப்புலேஷனும் இவங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ இந்த மாரி எல்லாத்தையும் சேர்த்தது தான் இந்த ஒரு மேசிவ் ஆர்கனைசேஷன். அதே மாரி 40% ஆஃப் குளோபல் ட்ரேட்ஸ் வந்து இந்த கண்ட்ரீஸ் வழியா தான் நடக்குது. ஸோ இப்பேற்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணி, நெறைய பேர் இன்னொரு ஸ்பெகுலேஷன் ஒண்ணு இருக்கு. லைக் இப்போ ரீசென்ட்டா நடந்த அந்த ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது வந்து, பிரிக்ஸ் வந்து எங்களுக்கு எதிரா தான் இருக்கு. அவங்களோட முக்கியமான நோக்கம் பார்த்தீங்கன்னா, டாலர வந்து அவங்க ஒழிச்சு கட்டணும். அவங்க அந்த கேம் விளையாட முயற்சி பண்றாங்க. ஸோ அவங்க அந்த கேம் விளையாண்டா நானும் கேம் விளையாடுவேன். 100% டாரிஃப் வந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவரு வார்ன் பண்ணாரு. பட் அத வந்து நம்ம இஏஎம் அ மிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து அத ரொம்ப தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணாரு. எங்களோட நோக்கம் வந்து டாலருக்கு அகைன்ஸ்ட்டா போறதில்ல. பட் எங்களோட நோக்கம் வந்து எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி கொண்டு வரது தான். அந்த மாரி நெறைய இதில எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பிரிக்ஸ் அமைப்பு எதுக்கு இருக்குன்னா, அந்த பிரிக்ஸ்க்குள்ள இருக்க ஸ்டேட்ஸ் அதே மாரி ஸ்டேட்டஸ்னா மெம்பர்ஸ். பிரிக்ஸ்க்குள்ள இருக்க மெம்பர்ஸ் கூட ஒரு எக்கனாமிக் ட்ரான்ஸ்ஃபர், அதே மாரி எக்ஸ்சேஞ்ச் கூட்ஸ், அதே மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் மத்த கண்ட்ரீஸோட இல்லாம இவங்களுக்குள்ள ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ். ஸோ இவங்களுக்குள்ள வந்து பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்றதுக்கு தான் இந்த ஒரு முக்கியமான அமைப்பு. பட் இதில வந்து ரஷ்யாவோட முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பார்க்கலாம். அவங்களோட நோக்கம் என்னன்னா, பிரிக்ஸுக்குன்னு ஒரு காமன் கரன்சி கொண்டு வரணுங்கிறது தான் அவங்களுக்கு பெரிய நோக்கம். ஏன்னா, டாலர்ல இந்த மாரி வச்சிருக்கும்போது அவங்களுக்கு வந்து சாங்ஷன் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு தடையா இருந்திருக்கு. ஸோ பிரிக்ஸ்க்கு ஒரு கரன்சி கொண்டு வரும்போது அது ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கும். டாலரைசேஷனுக்கும் கொண்டு போலாங்கிறது ரஷ்யாவோட நோக்கம். பட் இந்தியா அத தடுத்திருக்கு. அதே மாரி இவங்க உள்நாட்டிலேயே வந்து உள்ள ஒரு பூஸ்ட். அதே மாரி இப்போ ரீசென்ட்டா நம்மோட ஃபாரின் செக்ரட்டரி எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னா, யுபிஐ கிராஸ் பார்டர் யுபிஐ பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்குள்ளே கிராஸ் பார்டர் யுபிஐ கூட கொண்டு வர போறாங்க. ஸோ இதனால வந்து ரொம்ப ஹேசில் ஃப்ரீயான டிரான்சாக்ஷன் இன்னும் ஒரு ஃபைனான்ஷியல் குரோத் வந்து 2 எல்லா பக்கமும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பிரிக்ஸ்ங்கிறது மெயினா கொண்டு வந்தாங்க. இது 2009ல ஃபார்ம் பண்ணப்பட்டது. ஏற்கனவே சொன்ன மாரி ஸ்டார்ட்டிங் 5 மெம்பர்ஸ்ல இப்போ அது 10ஆ இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஈரான், இந்தோனேஷியா, அதுக்கப்புறம் எத்தியோப்பியா, ஈஜிப்த், யுஏஇ இந்த மாரி எக்ஸ்ட்ரா 5 மெம்பர்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணாங்க. ஸோ இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா 10 மெம்பர்ஸ் இருக்காங்க பிரிக்ஸ்ல. ஸோ இன் ஃபியூச்சர்ல வந்து நெறையா மெம்பர்ஸ் வந்து இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. லைக் அர்ஜென்டினாலாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்கலாம் வந்து டெவலப்பிங் நேஷன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸு, அப்புறம் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ், இந்த லட்டின் அமெரிக்கன்ஸ் சொல்லுவாங்க. அது அப்புறம் யுஏஇல மிடில் ஈஸ்ட்ல இருக்க கண்ட்ரீஸ்லாம், அவங்கள வந்து ஒரு சில பார்ட்ல வந்து டெவலப்பிங் நேஷன்ஸா இருக்கனால, ஸோ அவங்க இதில வந்து ஈகர் காட்டுறாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் இன்னொரு முக்கியமான காரணம் எதுக்கு இத கொண்டு வந்தாங்கன்னா, என்டிபின்னு சொல்லுவாங்க. அதாவது டெவலப்மெண்ட் பேங்க் இவங்களே ஒரு பேங்க் மாரி கொண்டு வந்து அவங்களோட சப்போர்ட்டிங் மெம்பர்ஸ், அவங்களோட மெம்பர்ஸ்க்கும் இல்லாம, மத்த மெம்பர்ஸ்க்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொண்டு வரதுக்கு, புது புது திட்டங்களுக்கு வந்து சப்ளை பண்றதுக்கு, ஃபண்ட் சப்ளை பண்றதுக்கு இது கொண்டு வந்தாங்க. மோர் லைக் ஒரு வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப் எப்படி இருக்கோ, அதே மாதிரி இவங்களும் ஒரு புஷ் பண்ணாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு வெஸ்டர்ன் அந்த ரூலுக்கு ஆப்போசிட்டா, வெஸ்டர்ன் யுஎஸ், யூரோப்பியன் அந்த கண்ட்ரீஸ்க்கு அந்த கிரிப்புக்கு ஆப்போசிட்டா கொண்டு வந்தது தான் இந்த பிரிக்ஸ். இது நெறைய பேரு அ இத நேரடியா மறுத்தாலும், பட் அத ஸ்ட்ராட்டஜிக்கலா பார்த்தா இதான் அந்த உண்ம. ஸோ, இந்த வெஸ்டர்ன்ஸ் செஞ்சுரீஸா அவங்க இருந்த டாமினன்ஸ வந்து குறைக்கிறதுக்கும், இப்போ புது ஃபார்ம் வேர்ல்ட் ஆர்டர் புதிய வேர்ல்ட் ஆர்டர் கொண்டு வரதுக்கும் தான் இது. அதே மாதிரி இது அவங்கவங்க கண்ட்ரீஸே அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கலும் புஷ் பண்ண முயற்சி பண்ணாங்க. உதாரணத்துக்கு சைனா இருக்கு, ரஷ்யா இருக்கு. அவங்களோட டாமினன்ஸ கொண்டு வராங்க. பட் ஆஸ் அ ஹோலா எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து தான் இந்த பிரிக்ஸ வந்து வெஸ்டர்னுக்கு எதிரா கொண்டு வந்தது தான் இது ஒரு அமைப்பு. இது டைரக்ட்டாவும் சொல்லலாம், இல்ல இன்டைரக்ட்டாவும் சொல்லலாம். ஸோ அதுதான் பிரிக்ஸோட மெயின் ஃபார்மேஷன் ரீசன் சொல்லலாம். ஸோ, உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் காய்ஸ். இதான் நான் பிரிக்ஸ பத்தின ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ. ஸோ, உங்களுக்கு வேற ஏதாவது ஃபினான்ஷியல் இல்லன்னா ஜியோ பாலிட்டிக்ஸ் எத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. பாய்.